Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started. இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் சென்னை கண்ணம்மாப்பேட்டை மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகு பேசிய சைதை துரைசாமி, இதான்ப்பா கடைசின்னு சொல்லிட்டு போனான் என்றும், ஆனால் இந்த பயணமே கடைசியாக இருக்கும்னு நினைக்கல என்று கண்ணீருடன் கூறியது அனைவரையும் கலங்க வைத்தது. அது இவனுக்கு இது கடைசி பயணமாக இருக்கும் என்று நான் ஒரு காலம் நினைக்கவே இல்லை. மேலும் பேசிய சைதை துரைசாமி, தான் கலங்க மாட்டேன் என்றும், தனக்கு IAS IPS படித்த ஏராளமான மகன்கள் மகள்கள் இருக்கிறாங்க என்றும் உருக்கமாக அவர் குறிப்பிட்டார். எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மனவலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை மகன் அன்பு மகன் வெற்றி பிரிந்தது என்பது விதியின் விபரீதமாக நினைப்பதாகவும், போகவே வேண்டாம் என்று சொன்னதாகவும் சைதை துரைசாமி தெரிவித்தார். சக மனிதனுக்காக வாழ்ந்தது தன் மனம் என்றும், தன் மகனின் ஆன்மா சாந்தியடைகின்ற வகையில் இந்த சேவையை மேலும் அர்ப்பணிப்போடு செய்வேன் என்றும் சைதை துரைசாமி கூறினார். இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கிறேன், அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகவே நான் இன்னும் உறுதியோடு, இன்னும் வலிமையோடு சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று உறுதியெடுத்து இந்த எனது மகனின் இறுதி நாளில் நான் சூளுரை கொண்டு அந்த பாதையிலே நான் பயணிக்கிறேன் என்பதை மாத்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Ananias Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Phase 7 booking started.